السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعمل من الصالحات وهو مؤمن فلا يخاف ظلما ولا هضما صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத்தர் வெம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னார் நடைசுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமான்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்றும் நடவட்டுமாக ஆகும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் ஈமான் என்ற மிகப்பெரிய பொக்கிஷத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இந்த ஈமான் என்பது எந்த அளவுக்கு மிக முக்கியமானது என்று சொன்னால், இந்த துன்யாவிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் ஈமானோடு இருக்குமே ஆனால் இந்த உலகத்திலும் பலன் உண்டு, நாளை மறுமையிலும் பலன் உண்டு. ஈமான் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் இருக்கிறது, அதற்குண்டான கூலியை அல்லாஹ் இந்த உலகத்திலேயே கொடுத்து விடுவான். நாளை மறுமையில் அதற்குண்டான கூலி நமக்கு கிடைக்காது. இப்போ ஈமானோடு செய்யக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும் அதற்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தும் ஒரு வல்லமையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். அப்போ ஈமான் என்று சொன்னால் அந்த ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாமா ஹஸன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க. ஈமான் என்பது மேலெண்ணம் வைப்பதாக இருக்கக்கூடாது, மேலெண்ணம் வைப்பதாக இருக்கக்கூடாது, அதே போன்று அலங்காரமானதாகவும் அது இருக்கக்கூடாது. வெறும் பேச்சுக்கு அல்லாஹ்வை நான் நேசிக்கின்றேன், அல்லாஹ்வை நான் தொழுகின்றேன், அல்லாஹ்வை நான் வணங்குகின்றேன், அவனுக்காகவே நான் செய்கின்றேன் என்று உலக ஆதாயத்திற்காக இருக்கக்கூடாது. ஈமான் என்பது இந்த அமைப்பில் இருக்கக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும்? வலாக்கின் அல் ஈமானுமா வக்கர ஃபில் கல்வி, உள்ளத்திலே அந்த ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த ஈமான் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அந்த உறுதியான அந்த ஈமான் இருக்கிறது, தன்னுடைய உடல் உறுப்புகளின் மூலமாக அமல்களின் மூலமாக அது வெளிப்பட வேண்டும். இதுதான் உண்மையான ஈமான் என்று அல்லாமா ஹஸன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அப்போ ஈமானோடு சேர்ந்த அமல் இருக்கிறதே, அதற்குத்தான் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. சரி, ஈமானோடு நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்று சொன்னால் அந்த அமல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அந்த அமல் துன்யாவிற்காக இருக்கக்கூடாது, மறுமைக்காக இருக்க வேண்டும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அல் கையிசு மன்தான நஃப்ஸஹு, ஒரு அறிவாளி என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி இருப்பான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல் கையிசு அப்படின்னு சொன்னால் அறிவுள்ள மனிதன் என்பதாக அர்த்தம். அப்போ அறிவுள்ள மனிதன் என்று சொன்னால் அதற்குண்டான அடையாளங்கள் என்ன என்பதை இந்த ஹதீஸினுடைய விரிவுரையிலே ஹதீஸின்கள் எழுதுவார்கள். ஒரு 5 அடையாளங்களை எழுதுகிறாங்க. ஒரு அறிவாளியான மனுஷன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு 5 அடையாளங்கள் இருக்கும். அதில் முதலாவது, தன்னுடைய பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்திலே அவன் தௌபா செய்வான். ஒவ்வொன்றுக்கும் விளக்கங்கள் அதிகமாக இருக்கு, அது சொல்றதுக்கு உண்டான நேரங்கள் இல்லை, அதனால சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். 2வது, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருப்பார். 3வது, உலக ஆசை இல்லாமை, உலக ஆசை அவருக்கு இருக்காது. 4வது, மரணத்தை அதிகமாக நினைவு கூறுவார். தனக்கு மௌத்து ஒன்று இருக்கு, கபரில் கொண்டு போய் வைப்பாங்க, கேள்வி கணக்கு இருக்கு என்று என்ன செய்வார்? மரணத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார். 5வது, மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற அந்த அச்சம் உள்ளத்தில் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால்,
அதாவது வெளிப்படையாக நம்ம பேசுகிறோம். என்ன பேசுகிறோம்? ஆமாம், ஒரு நாளைக்கு மூத்தாக தான் ஆகணும், கபூரில் வச்சிருவாங்க, நாளைக்கு அல்லாஹ் எழுப்புவான் அப்படின்னு வாய் வார்த்தையாக பேசுகிறோமே தவிர உள்ளத்தில் இல்லை. உள்ளத்தில் இருக்குமே ஆனால் பள்ளிவாசல் நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு உள்ளத்தில் அந்த நீயத்துங்கிறது, அந்த உள்ளத்தில் அந்த எண்ணமும் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அறிவாளி என்று சொன்னால் யார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள். இந்த 5 விதமான தன்மைகள், இந்த 5 விதமான அடையாளங்கள் யாரிடத்தில் இருக்குமோ அவர்தான் அறிவாளி. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தான நஃப்ஸஹு. அறிவாளி என்று சொன்னால் யார்? அவர் தன்னைத்தானே அவன் கேள்வி கேட்டுக்கொள்வான், தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்வான், தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொள்வான். அல்லாஹ்வை நான் நம்பியிருக்கின்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக நான் நம்பியிருக்கின்றேன். என்னிடத்திலே என்ன அமல் இருக்கிறது? இன்றைய தினம் இந்த நொடி பொழுது என்னுடைய மரணம் வந்துவிட்டால் என்னிடத்திலே என்ன அமல் இருக்கிறது சொர்க்கத்துக்கு செல்வதற்கு என்பதாக தன்னைத்தானே என்ன செய்வான் என்று சொன்னால் பரிசோதித்துக் கொள்வான். இவன் தான் உண்மையான அறிவாளி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வஅமில லிமா பஅதல் மௌத். அறிவாளினா யாரு? மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி உலகத்திலேயே யார் நல் அமல்கள் செய்வார்களோ அவர்தான் அறிவாளி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அடையாளம் காட்டுறாங்க. மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு துனியாவில் என்ன செய்யறது? அமல் செய்து சொர்க்கத்திற்கு செல்வதற்காக என்ன செய்யறது? அமல்களை செய்து மௌத்தானதற்கு பின்னால சொர்க்கம் போவதற்காக என்ன செய்யறது? அதிகமான நல்ல அமல்கள் செய்யறது. இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, அப்போ நல்ல அமல்கள் என்று சொன்னால் என்ன? எது எதுவெல்லாம் நல்ல அமல்களில் கட்டுப்பட்டது என்பதை நாம் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸ்ல சொல்லுவாங்க. அதுமாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி ஸயஜ்அலு லஹுர் ரஹ்மானு உத்தா. யார் நல்ல அமல்கள், ஈமானோடு நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களின் மீது ஒரு அன்பை அல்லாஹ் போடுவான். உத்து அப்படின்னு சொன்னா பிரியம்னா. அதை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஈமானோடு நீங்கள் நான் அமல்கள் செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் இருக்கிறது, அதை அல்லாஹ் உங்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அப்போ நல் அமல்கள் என்று சொன்னால் அந்த நல் அமல்களிலே நிரந்தரமாக நாம் இருக்க வேண்டும். தொழுகை என்று சொன்னால் தொழுகை நிரந்தரமாக இருக்கும். ஜக்காத் கொடுக்குறோமா, வருடம் ஜக்காத் சரியாக நம்ம கொடுக்குறோம். நோன்பு வைக்கிறோமா, வருடம் அந்த நோன்பு என்ன செய்யணும், சரியான முறையில் அந்த நோன்பு நம்ம வைக்கிறோம். அந்த அமல்கள் தொடர்படியாக இருக்க வேண்டும். சரி, அந்த அமல்கள் தொடர்படியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன சொல்றாங்க? ஒரு நிரந்தரமான அமல் என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அல் பாக்கியாத்து ஸாலிஹாத், அல் பாக்கியாத்து ஸாலிஹாத், நிரந்தரமான நல் அமல்கள். சரி, நிரந்தரமான நல்ல அமல்கள்னா அது என்ன அமல்? அஹ்மது ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அடிமை அல் ஹாரிஸ் அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களுடைய தோழர்கள் எல்லாம் ஒரு சபையில உட்கார்ந்துருக்கும். அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக செய்து காட்டியதாக சில செயல்களை எங்களுக்கு செஞ்சு காட்டினாங்க. அது என்ன? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க சொன்னா, ஒழு செஞ்சாங்க. ஒழு செஞ்சுட்டு சொன்னாங்க, இதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் ஒழு செஞ்சாங்க, இதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் ஒழு செஞ்சாங்க. பிறகு பாங்கு சொல்லப்பட்டது. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னா, தொழுதாங்க. என்ன தொழுதாங்க? லொஹர் தொழுகையை தொழுதுட்டாங்க. பிறகு அசருடைய நேரம் வந்தது. அசருடைய நேரம் வந்ததுக்கு பின்னால் பாங்கு சொல்லப்பட்டுச்சு. பிறகு அசர் தொழுதாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, யார் லொஹருடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு அல்லது இமாம் ஜமாத்து முடிஞ்சிருச்சு தனியாக அவர் தொழுதுட்டார், அப்படி யார் லொஹர் தொழுகையை தொழுதுட்டாரோ ஃபஜ்ரிலிருந்து லொஹர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யார் அசருடைய தொழுகை தொழுதுட்டாங்களோ லொஹரிலிருந்து அசர் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நேரத்தில் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. பிறகு சிறிது நேரத்துக்கு கழித்து மகரிபுக்காக பாங்கு சொல்லப்பட்டுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிப் தொழுகையை என்ன செஞ்சாங்க? தொழுதாங்க. தொழுதுட்டு இப்படி சொன்னாங்க, யார் அசர் பிறகு மகரிபையும் இமாம் ஜமாத்தோட தொழுதுட்டாரோ அல்லது தனியாக தொழுது விட்டாரோ
அசரிலிருந்து மக்ரிப் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுது. பிறகு என்ன செஞ்சாங்க? நீண்ட ஹதீஸ் இஷா தொழுதாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்ரிபிலிருந்து இஷா வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலான பாவங்கள் மன்னிக்கப்படுது. பிறகு யார் ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுதுட்டாங்களோ அல்லது தனியாக தொழுதுட்டாங்க, கலா இல்லாமல் தொழுதுட்டாங்கன்னு சொன்னால், இஷாவிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் இடைப்பட்ட அந்த நீண்ட நேரம் அவர் செய்திருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் அல்ல என்ன செஞ்சிடறான்? மன்னிச்சிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமல் இருக்கிறது யாரு ஸல்லல்லாஹு சொன்னதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அறிவித்ததாக அவங்களுடைய அடிமை சொல்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, வஹுவல் ஹஸனாத். அந்த 5 நேர தொழுகை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 நேர தொழுகைகள் இவை அனைத்துமே அழகிய அமல்கள் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்றாங்க, இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத். நிச்சயமாக நல்ல அமல்கள் இருக்கிறதே அது கெட்டதை அது போக்கிடும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல அமல்கள் இருக்குமோ அதே போல நம்மளுக்கு கெட்ட குணங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும், நம்மளை விட்டு போயிடும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு சொல்லி காட்டுறோம். இப்படி சொன்னதற்கு பின்னால ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சிறந்த அமல் என்ன தெரியுமா? அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ். 5 நேர தொழுகைகள் மிகவும் அழகான ஒரு இபாதத். ஒவ்வொரு தொழுகைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்திலே செய்யக்கூடிய சிறிய சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். இது அல்லாமல் இன்னும் சில அமல்களை சொல்றாங்க. இதுவெல்லாம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமல்கள். பாக்கியாத்து சாலிஹாத் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அந்த ஆயத்தினுடைய தஃசீர்ல எழுதுறாங்க. அது என்ன நிரந்தரமான அமல்? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் என்ற இந்த தஸ்பீஹ். இதுதான் நிரந்தரமாக இருக்கக்கூடிய சாலிஹான நல் அமல்கள் என்று தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ நிரந்தரமாக நல் அமல் என்று சொன்னால் அதில் முதலாவதாக ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? 5 நேர தொழுகை. ரெண்டாவது இந்த தஸ்பீஹ்கள் எல்லாம் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் என்ற இந்த துஆவை என்ன செய்யணும்? இதெல்லாம் நிரந்தரமாக நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய அமல்கள் என்பதாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம யோசிக்கணும். இப்போ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல் அமல்கள் சிறந்த அறிவாளி யார் என்று சொன்னால் அவரோட என்ன செய்வார்? மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காகவே துன்யாவிலேயே நல்ல அமல்கள் செய்வார். அவரது நல்ல அமல்கள் என்ன? அல்லாஹ் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பெருமானார் ஹதீஸிலும் சொல்றாங்க. அந்த நல்ல அமல்கள் என்ன? அது 5 நேர தொழுகைகள். இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். இது மாதிரி வரக்கூடிய ஆயத்துக்கள்ல குர்ஆன் முழுவதும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான் நல் அமல்கள் என்று சொன்னாலே முதலாக எழுதக்கூடிய வார்த்தை தெரியுமா? அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸா, 5 நேர தொழுகை தான். குர்ஆன்ல இப்படி வரக்கூடிய ஆயத்துக்கள் இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் என்று வரக்கூடிய ஆயத்துக்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வஅமிலு ஸாலிஹாத் என்று அல்லாஹ் எங்கெல்லாம் சொல்றானோ அதில் சொல்லக்கூடிய முக்கியமான முதல் அமல் என்னன்னு சொன்னா இந்த 5 நேர தொழுகை தான். அந்த 5 நேர தொழுகைகள் நம்ம இடத்துல எப்படி இருக்கணும்? நிரந்தரமாக இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க, வமன் யஅமல் மின ஸாலிஹாத்தி வஹுவ மூமினுன், வமன் யஅமல் மின ஸாலிஹாத்தி வஹுவ மூமினுன். யார் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே சாலிஹான அமல்கள் செய்வார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மறுமையிலும் சரி துன்யாவிலும் சரி, எனக்கு அல்லாஹ் அநீதம் செய்து விடுவானோ அல்லது எனக்கு நற்கூலி கிடைக்காமல் போய் விடுமோ என்று அவர்கள் பயப்பட மாட்டார்கள். வலா யஹாபு துல்மம் வலா ஹதுமா. தனக்கு அநீதம் இழைக்கப்படும் என்றோ அல்லது எனக்கு கூலி கிடைக்காது என்றோ அவர் என்ன செய்ய மாட்டாரு, பயப்பட மாட்டார். அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து என்ன செய்வார், அவர் இந்த இபாதத்துக்களை செய்வார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, இன்னைக்கு நம்மளுடைய இபாதத்தை தடுக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதில் ஒன்று நம்முடைய பொருளாதாரம், ரெண்டாவது நம்முடைய பிள்ளைகள். இதை நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரத்துல் கஹ்ஃப்ல, அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளை செல்வம் இருக்கிறதே அது துன்யாவினுடைய அலங்காரம். உங்களுக்கு எனக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கு, கோடீஸ்வரனாக நான் இருக்கிறேன், அதெல்லாம் உலகத்தினுடைய அலங்காரம். அதில் என்ன செய்ய நான் சொல்லி நம்ம பெருமை எடுத்துக் கொள்ளலாமே தவிர அதன் மூலமாக எந்த பலனும் நமக்கு கிடையாது. எனக்கு 5 பிள்ளை இருக்கு, எனக்கு 6 பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்காங்க,
பெருமை அடித்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த 10 பிள்ளைங்களையும் ஷரியத்தின் பிரகாரம் நாம் வளர்த்திருக்கின்றோமா என்று நாம் யோசிக்கும் பொழுது அதில் நம்ம 0 தான். அதில் 1% கூட நம்ம பிள்ளைங்க நேரத்தில் தீனை நம்ம கொடுக்கல. சம்பாதிக்க கற்றுக் கொடுத்துருக்குறோம், படிப்பை கொடுத்தோம், MA MPhil PhD எவ்வளோ படித்தாங்க, ஆனால் தீனை கொடுத்தோமா? இல்லை. இதேதான் நல்லா சொல்கிறான், பொருளாதாரமும் பிள்ளை செல்வங்களும் இந்த துன்யாவினுடைய அலங்காரம் என்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். உண்மையான அறிவாளி என்று சொன்னால் மௌத்துக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை எனக்கு சீர்பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த துன்யாவிலே நல் அமல்கள் நான் செய்தாக வேண்டும், சாலிஹான அமல்கள் செய்ய வேண்டும். அதில் நிரந்தரமான அமல் என்னவென்று சொன்னால் அது தொழுகை, பிறகு அல்லாஹ்வை நாம் திக்ரு செய்வது. சரி, இப்படி நல்ல அமல்கள் நாம் செஞ்சிட்டோம். அந்த நல்ல அமல்களை செய்ததுக்கு உண்டான கூலியை அல்லாஹ் இடத்தில் கொடுப்பார். துன்யாவிலும் கூலி உண்டு, நாளை மறுமையிலும் கூலி உண்டு. துன்யாவில் 5 விதமான கூலி இருக்கு, நாளை மறுமையிலும் 5 விதமான கூலிகள் உண்டு. அதனுடைய பிரதிபலன் துன்யாவில் அல்லாஹ் எல்லாத்திலும் என்ன செய்யறான்னு சொன்னா அதனுடைய பிரதிபலன் என்ன? நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பிரதிபலன் சொன்னா அல்லாஹ் என்ன செய்யணும்? நாம் திக்ர் செய்யணும். அல்லாஹ் என்ன செய்யணும்? திக்ர் செய்யணும். முன்ன சொன்ன ஹதீஸில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நல் அமல்கள் என்று என்ன செஞ்சாங்க? 2 விஷயத்தை சொல்லி காட்டினாங்க. ஒன்று 5 நேர தொழுகைகள், 2வது சில தஸ்பீஹ்களை சொன்னாங்க. இன்னும் இமாம்கள் இந்த ஆயத்தினுடைய தஃப்சீர்கள் எழுதுறாங்க. கிட்டத்தட்ட சாலிஹான நல் அமல்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 15 விதமான அமல்கள் இருக்கு. 15 விதமான நல்ல அமல்கள் இருக்கு. ஆனால் 15 அமலா அதை எப்படி செய்ய முடியும்? அப்போ நம்ம யோசிக்க வேணாம். ஒரு இபாதத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா அந்த 15 உள்ள வரும். 15 அமல்னா 15 நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, எல்லாத்தையும் தனித்தனியாக செய்யணும் அப்படிங்கிறோம். அதெல்லாம் செஞ்சிடக்கூடாது, மனசு போயிடக்கூடாது. 15 அமல் செய்யணுமா அப்போ தான் சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு இல்லை. நீங்கள் ஒரு அமல் செஞ்சீங்கன்னா அந்த 15 உள்ள வரும். அது என்ன அமல்? சுற்றி வளைச்சி வந்தோம்னா அந்த 5 நேர தொழுகை தான். அந்த 5 நேர தொழுகையில் எல்லாமே வந்துடும். அந்த 15 விஷயங்கள் என்ன சுருக்கமாக சொல்கிறோம். 1வது அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது. தொழுகை முடிஞ்சோன்னு அல்லாஹ் திக்ர் செய்யணுமா? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். 2வது இஸ்திக்ஃபார், சலாம் கொடுத்தவொடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்கிறோமா? 2. 3வது தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறோம். 4வது தஹ்மீது, அல்லாஹ்வை நாம் புகழ்கிறோம். 6வது ஷைத்தானை விட்டு நம்ம என்ன பாதுகாப்பு தேடுகிறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுறோமா இல்லையா? வந்துடுது. அடுத்து 7வது கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை பேசுகிற கிராத்து ஓதும். அடுத்து 8வது அல்லாஹ்வை நம்ம இபாதத் செய்கிறோம். தொழுகுங்கிறது ஒரு இபாதத். அடுத்து 6வது, அடுத்து 9வது அஸ்ஸலாத்து ஃபில் மஸாஜித், பள்ளிவாசலில் வந்து தொழுகிறது. 10வது இஅ்திகாஃப் இருக்கிறது. 11வது தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பது. 12வது தொழுகைக்காக நடந்து வருவது. 13வது தொழுகையை அந்தந்த நேரத்திலே நிறைவேற்றுவது கலா இல்லாமல். அடுத்து 14வது தொழுகைக்கு பின்னால் துவா செய்வது. 15வது குர்ஆன் ஷரீஃபை நம்ம ஓதுறது, அல்லது ஓத தெரியலையா ஓத சொல்லி கேட்கிறது. ஓத தெரியலன்னா சும்மா வந்துடக்கூடாது. யாருக்கு ஓத தெரியுமோ என்ன செய்யணும்? அவங்கள ஓத சொல்லி குர்ஆன் ஷரீஃபை கால் தாழ்த்தி நாம் கேட்க வேண்டும். அடுத்தது என்ன? குர்ஆனை மனனம் இட வேண்டும். இந்த 15 விஷயங்களும் உள்ளடக்கிய ஒரு அமல் தான் என்ன? 5 நேர தொழுகை. 5 நேர தொழுகையில் இந்த 15 விஷயங்கள் என்ன செஞ்சிருச்சு? உள்ளே வந்துருச்சு. அப்போ நல்ல அமல்கள் நாம் செய்கிறோம், 5 நேரம் தொழுகிறோம், சதக்கா செய்கிறோம், நல்ல அமல் நிறைய நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதற்குண்டான கூலிகள் என்ன என்பதை ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கும் பொழுது துன்யாவில் 5 கூலி உண்டு, நாளை மறுமையிலே 5 கூலிகள் உண்டு. இப்போ துன்யாவில் நமக்கு என்ன கூலி கிடைக்குன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான வாழ்க்கையை அல்லாஹ் வாழ வைப்பான். அதே போல் நம்மை சஆதத் சீதேவியாக அல்லாஹ் அந்த உலகத்தில் வாழ வைப்பான். எல்லாத்துக்கும் குர்ஆன் ஹதீஸுகள் ஆயத்துகள் சொல்றதுக்குள்ள நேரம் இல்லை. 2வது பலன் என்ன? துன்யாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பான். 3வது நமக்கு ஏற்படக்கூடிய கவலைகள், துக்கங்கள், துயரங்கள், நம்முடைய ஹாஜத்துக்கள் எல்லாம் அல்லாஹ் செய்வான், நமக்கு நிறைவேற்றி வைப்பான். 4வது அல்லாஹுடைய பிரியமும் அவனுடைய நெருக்கமும் நமக்கு கிடைக்கும். 5வது படைப்பினுடைய உள்ளத்திலே அல்லாஹ் நம்மை பற்றி எந்த அடியான் நல் அமல்கள் செய்கின்றாரோ அந்த அடியானை பற்றி உண்டான அன்பை அந்த அடியானுடைய உள்ளத்தில், படைப்பினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டுருவான்.
இவை அனைத்தும் நமக்கு துன்யாவிலே கிடைக்கக்கூடிய பிரதிபலன். நாளை மறுமையில் என்ன பிரதிபலன்? 5 விதமான பிரதிபலனை இமாம்கள் சொல்றாங்க. அதில் முதலாவது ஹுஸ்னுல் ஹாத்திமா, நம்முடைய இறுதி முடிவு இருக்கு பார்த்தீங்களா, நம்முடைய மௌத்து அழகிய நல்ல மௌத்தாக இருக்கும். நல்ல மௌத்துனா என்ன? நல்ல மௌத்துனா என்ன? கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு அடியானுக்கு நலவை நாடி விட்டானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியாருக்கு நல் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறான். எப்ப? மௌத்துக்கு முன்னாடி. மௌத்துக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க? அவருக்கு நல் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறோம். நமக்கு மத்தியிலே நம்ம நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம், தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 55 வருஷம் 60 வருஷம் பாவத்திலேயே கழிச்சிருப்பார். கடைசி நேரத்தில் என்ன செய்வார்? மனம் திருந்தி அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு ஒரு 5 வருஷம் வாழ்ந்திருப்பார், மௌத்தாயிருப்பார். இதுதான் அல்லாஹ் என்ன சொல்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் உனக்கு நலவை நாடிவிட்டான் என்று சொன்னால் மௌத்துக்கு முன்னால் அது 1 ஆண்டோ 2 ஆண்டோ 5 ஆண்டோ 10 ஆண்டோ நல் அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பினை, அந்த சவாபினை அல்லாஹ் கொடுக்குறான். இது முதல். இரண்டாவது, அவருக்கு மௌத்துடைய நேரத்திலே சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்படும். மூன்றாவது, கபருடைய வேதனையிலிருந்து அவருக்கு நிம்மதி அளிக்கப்படும். நான்காவது, இந்த துன்யாவிலே எந்த ஒரு மனிதனும் பார்த்திடாத, எந்த ஒரு மனிதனும் சிந்தித்திடாத, எந்த ஒரு மனிதனும் உள்ளத்தில் கூட அதை சிந்தித்து விட முடியாத சொர்க்கத்தை அல்லாஹ் அவருக்காக என்ன செய்திருக்கிறான்? தயார் செய்து வைத்திருக்கிறான். ஐந்தாவது, அந்த சொர்க்கவாசிகளுடைய அந்த நியமத்துகளை அவர் என்ன செய்வார்? மிகப்பெரிய ஒரு நியமத்து என்னன்னு சொன்னால் அல்லாஹு தஆலாவுடைய அந்த ஜலாலியத்தை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் கொடுக்கணும். அப்போ துன்யாவில் நமக்கு 5 விதமான பலன் உண்டு, நாளை மறுமையிலும் 5 விதமான பலன்கள் உண்டு என்பதை முஹத்திஸீன்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டலாம். இப்போ இதிலெல்லாம் யார் அறிவாளிகள்? யார் அறிவாளிகள் என்று சொன்னால், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி இந்த துன்யாவிலேயே யார் நல் அமல்கள் செய்வார்களோ, நிரந்தரமான அமல்களாக இருக்கக்கூடிய தொழுகைகள், திக்ருகள், குர்ஆன் திலாவத்துக்கள், பிறருக்கு உதவி செய்தல், இது போன்ற நல் அமல்கள் செய்து கொண்டே இருப்பார்களோ அவர்கள் யார்? அவர்தான் உண்மையான அறிவாளி என்பதாக ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? அடையாளம் காட்டியிருக்கிறாங்க. சரி, அறிவாளியை பற்றி சொல்லிட்டாங்க, அறிவிலிகளை பற்றி சொல்லணும்ல. அதாவது பாசிட்டிவ்னு சொன்னோம்னா அதுல நெகட்டிவ்னு ஒன்று இருக்குது. பாசிட்டிவ்னு சொன்னால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்குல்ல. அறிவாளியை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் அறிவிலிகள், அதாவது நம்முடைய பாஷையில் சொல்கிறதா இருந்தால் முட்டாள் யார்? ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல் ஆஜிஸு மன் இத்தபஅ நஃப்ஸஹு ஹவாஹா, யார் தன்னுடைய மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்களோ, பின்பற்றுவது மட்டுமல்ல வதமன்னா அலல்லாஹி, அல்லாஹ் என்ன மன்னிச்சிடுவான். செய்கிறது பூரா பாவ செயல் செஞ்சுட்டு அல்லாஹ் மீது மேலெண்ணம் வைப்பது, அல்லாஹ் என்ன மன்னிச்சிடுவான். இவன் யார்? இவன் தான் அறிவிலி, முட்டாள் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த ஹதீஸு திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ மனோ இசையை பின்பற்றக்கூடியவர்களுடைய நிலைப்பாடை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுறோம். 2 ஆயத்து மட்டும் சொல்றோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி வரக்கூடிய ஒரு வசனம் இது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரசாட்சியை கொடுத்துட்டு அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா தாவூதே இன்னா ஜஅல்நாக கலீஃபத்தன் ஃபில் அர்த், இந்த பூமியிலே உங்களை ஒரு ஹலீஃபாவாக, ஒரு பிரதிநிதியாக உங்களை நாம் ஆக்கியிருக்கின்றோம். ஃபஹ்கும் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் பில் ஹக், உண்மையை கொண்டு நீதத்தை கொண்டு நீங்கள் தீர்ப்பளியுங்கள். வலா தத்தபில் ஹவா, மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று யார் சொல்றா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான். அடுத்த ஒரு ஆயத்தை பாருங்க, ஃபஇல்லம் யஸ்தஜீபு லக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் அவர்களை அழைத்தாலும், எவ்வளவுதான் அவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொன்னாலும் உங்களுக்காகவே நான் என்ன செய்ய மாட்டாங்க, பதிலை அவர்கள் கூற மாட்டார்கள். ஃபஅலம், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்னமா யத்தபஊன அஹ்வாஅஹும், அவர்கள் மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்கள், எனவே நீங்கள் சொல்லக்கூடிய எதற்கும் அவர்கள் பதில் கொடுக்க மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சூரத்துல் கஸஸிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அப்ப நாம் செய்யக்கூடிய அந்த தவறுகள் பாவங்களை செய்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்பதாக மேலெண்ணம் வைக்கின்றோமே, இது மிகப்பெரிய தவறு. இது இழிவிலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அறிவாளி என்று சொன்னால் யார்? மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி இந்த துன்யாவிலே நல் அமல்கள் செய்து நாளை மறுமைக்காக வேண்டி சம்பாதித்துக் கொள்கிறானே, அவன்தான் அறிவாளி. அறிவிலிகள் யார்? யாரெல்லாம் பாவம் செய்து கொண்டு அல்லாஹ் என்ன மன்னிக்கிறோம் என்பதாக மேலெண்ணம் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அறிவிலிகள், முட்டாள்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்விலே நாம் அறிவாளிகளாக சிந்தித்து பார்த்து அல்லாஹ்வை நாம் அறிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறைகளை நாம் எடுத்துக்கொண்டு அறிவாளிகளாக வாழ்வதற்கெல்லாம் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. உண்மை மூமினாக மௌத்தாகும் பொழுது அந்த வஃபாத்துடைய நேரத்திலே, சக்ராத்துடைய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.